இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஃபயரே, என்ன பண்ற நீ? முதல்ல நிறுத்துதெல்லாம். டிரைவர் தம்பி, என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படி அபசகுணமா தடுத்துக்கிட்டு இருக்க? அபசகுணமா? நீ மட்டும் மணி அடிச்ச ஃபாரின் சவுண்ட் டிடெக்டர்னு சொல்லிட்டு அந்த ரோபோ வந்துரும். பின்னாடியே மேடமும் வந்துருவாங்க. பெரிய பிரச்சனை வந்து நீ டெக்கரேஷனே பண்ண முடியாத அளவுக்கு வந்துடும். பரவாயில்லையா? ஃபயர், உனக்கு நீயே ஃபயரை வச்சுக்கிறேன்னு அதை தடுத்தா நீ என்னையே திட்டுறே இல்ல? நீ அடிச்சது சாதாரண மணி இல்ல, அபாய மணி. என்ன டிரைவர் தம்பி மிரட்டுறா? சாமி ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைச்சுதான் நான் இந்த மணியவே அடிச்சேன். ஆசீர்வாதம் கிடைக்காது ஃபயரு, அம்மா கிட்ட இருந்து அடி தான் கிடைக்கும். ஓகேனா அடிச்சுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சரி, மணி அடிக்காமலே அட்ஜஸ்ட் பண்ணி நான் சாமியை கும்பிட்டுக்கிறேன். டிரைவர் தம்பி, நீயும் சாமியை கும்பிட்டுக்க. ஏய் டிரைவர் தம்பி, சாமி கும்பிட சொன்னா என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? சாரி 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 சாரி, மன்னிச்சுக்க. ஓ மை காட், சாமன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் மனசு பூராக சொல்ல முடியாத ஹாப்பினஸ். அவ கார்ல மட்டும் ஏறி உட்காரல, என் ஹார்ட்லயும் சேர் போட்டு உட்கார்ந்துட்டேன். இப்படி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. இவ வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்கே ஒரு தனி அழகு வந்துருச்சு. சாமந்தி மாதிரி அவ பண்ற ஒவ்வொன்றும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒருவேளை நான் யாருங்கிற உண்மை சாமந்திக்கு தெரிய வரும்போது என் மேல அவர்ஷன் வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு கடவுளே. எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் சாமந்திக்கு என் மேல விருப்பம் வராம நீங்க தான் பாத்துக்கணும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். டிரைவர் தம்பி, நானே இவ்வளவு தூரம் வேண்டல, எனக்காக நீ இவ்ளோ எமோஷனலா வேண்டிக்கிறியே. வெரி குட். உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன்.